ஸோ கிளமேட்டிஸ் பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்கிறதுனால தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு எந்த மாதிரி ட்ரெல்லிஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அடுத்தது வந்துட்டு ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் வந்து நடுவுலேயே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பிகாஸ் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், சம் டெக்னிக்கல் இஷ்யூனால. ஹோப்ஃபுல்லி இதிலேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு பாம் வெரைட்டி. இது வந்து டெம்பரேட் பாம் வெரைட்டி. நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் ட்ராபிக்கல் வெரைட்டிஸ். இது வந்துட்டு டெம்பரேட், நல்லா ஃபுல் ஸ்னோ அந்த மாதிரி ஃப்ராஸ்டில் கூட நல்லா வளரும். இது ரீபாட் பண்ணி வைக்கணும், சின்ன பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து மின்ட்டு, நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மின்ட்டு, இதுவும் ரீபாட் பண்ணி வைக்கணும். அண்ட் இது வந்து இன்னொரு ஹோஸ்டா அங்கே பார்த்தீங்களா, அதே மாதிரியே இதுவும் வந்துட்டு ஒரு ஹோஸ்டா வெரைட்டி. இது வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலரில் வரும், ஃபுல் எல்லோ, அதுக்கப்புறம் ஒயிட், ஃபுல் ஒயிட் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது இந்த ஹோஸ்டாவில். அண்ட் இது வந்துட்டு இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கிளியரன்ஸில் இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் பூத்துச்சு. இது வந்து லில்லி. ஆக்சுவலாக இந்த வருஷமும் பூக்கும், இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் வச்சுருக்க மேலே இருக்க கார்டன், அதாவது இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்க கார்டன். இப்போ வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ டியூலிப்ஸ் ஆக்சுவலாக பூத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு டியூலிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோசஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கிறது தான் பிளான். அதுக்கப்புறம் இந்த பாண்டில் வந்து ஆக்சுவலாக ஃபிஷ் இருந்திருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து ஒரு வீடியோ வைரலாக போச்சு. இந்த பாண்ட் வந்து ஃப்ரோசன் ஆச்சு, அது வீடியோ எடுத்து போட்டப்போ அது ரொம்ப வைரலாக போச்சு. ஸோ அந்த பாண்ட் வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் இப்போ தான் சன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேல் வீட்டுக்குள்ளே இருக்க ஃபிஷ்ஷெல்லாம், கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே விட்டுடலாம். ஸோ லில்லியும் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த லில்லி வந்து பட்டு விட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி அது நல்லா வளரணும். பூத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். பூத்துச்சுன்னா பூக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃப்ராக்லாம் பிடிக்கும், வைல்ட் லைஃப் எல்லாமே பிடிக்கும். இந்த ஃப்ராக் அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சேன். பார்த்தா உண்மையாலுமே இந்த பாண்டில் வந்து ஒரு ஃப்ராக் இருந்தது, நல்லா இவ்வளோ பெரிய ஃப்ராகு. பட் ஆனால் ஃபிஷ்ஷும் இருந்ததுனால ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அந்த ஃப்ராகை ரிமூவ் பண்ணிட்டேன். மேபி அது படிக்கட்டு வழியாக எப்படி வந்ததுன்னு தெரில, ஆனால் நிஜமாகவே இருந்தது இதில் ஒரு ஃப்ராக். ஸோ கீழே போயிட்டு மீதி பிளான்ஸ்லாம் பார்க்கலாம். இது இங்கே கீழே வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருக்கும், எதுவும் ஃப்ளவரிங் பிளான்ஸ்லாம் எதுவும் இல்லை, ரோசஸ் தவிர. ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை புஷ். ஐ மீன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் இது எல்லாமே, பட் எல்லாமே இப்போ ஃப்ளவரில் இல்லை. இது வந்து பட்டர்ஃப்ளை புஷ், பிளாக் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை புஷ். அதாவது ஒரு கோன் ஷேப்பில் பூக்கள் பூக்கும். இது வந்து இங்கே வீடு, ஆக்சுவலாக வீடுனா களைச்செடி இந்த ஊரில். பட் ஆனால் இது வந்து ஒரு கல்டிவர் வெரைட்டி. அந்த களைச்செடி விட இது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஹாலிபோர் அப்படின்னு ஒரு வெரைட்டி. ஷேட் கார்டனுக்கு இதுவுமே யூஸ் பண்ணலாம், ஹாலிபோரும். இதுவும் அழகாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. பிளான்ட் ஷாப் குரூப்லேருந்து தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆர்போட்டின் அப்படின்னு ஒரு பிளான்ட் வெரைட்டி. ஃபுல்லாக அப்படியே கிளம்ப் மாதிரி வந்து ப்ளூ கலரில் பூக்கும் அந்த வெரைட்டி. எக்ஸாக்டாக நேம் மறந்துடுச்சு, ஆர்போச்சர் சம்திங், எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அந்த பிளான்ட் வெரைட்டி இது. ஃபுல்லாக குட்டி குட்டியாக ப்ளூ கலரில் பூக்கும். அடுத்து இது எல்லாமே நம்மளுடைய ரோசஸ். இந்த ரோசஸ் வீடியோ வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் ரோஸ் ஸ்ப்ரிங் ஃபீட் பற்றி. ஸோ ஸ்ப்ரிங் ஃபீட்லாம் கொடுத்தப்போ அப்போ வந்துட்டு இதில் எதுவுமே இருக்காது, எல்லாமே ஸ்டெம்ஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு, சூப்பராக பட்ஸும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ராப்சோடியன் ப்ளூ இப்போ தான் பட் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது 2 இடத்துல பட் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸ் பவுண்ட் ஷாப்பில் வாங்கினது. அப்புறம் இது வந்து ஒரு பிங்க் கலர், பேபி பிங்க் கலர் ரோஸ். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு ரெட் கலர் ரோஸ், சூப்பராக இருக்கும். வெல்வெட் ரோஸ் மாதிரி இருக்கும் இது. அப்புறம் இது ஆனிவர்சரி ரோஸ், இதுவுமே நிறையா கிளையெல்லாம் வச்சுருக்கு, பட்ஸ் வைக்கும். அப்புறம் இது டீப் சீக்ரெட் ரோஸ், இதுவுமே பட் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம்
இதுவும் வந்துட்டு ஒரு கிரேஷியஸ்லி பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொத்து கொத்தாக பூக்கும் அந்த வெரைட்டி. இதுவும் வந்து ஒரு கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி. நிறையா பட்ஸ் வச்சுருக்கு, வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இது என்ன பிளான்ட்டு, மெக்னோலியா சூசன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட்டு. பிங்க் கலரில் பூக்கிறது. ஒயிட் கலர் மெக்னோலியா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறையா யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க மெக்னோலியா. ஸோ அதில் இது வந்து ரெட் கலர், நல்ல ஒரு டீப் பர்பிள் ரெட் அந்த மாதிரி கலரில் இருக்கும். அப்புறம் இது வந்து குளோப் திசில் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி. ப்ளூ கலரில் முள்ளாக ஒரு பூ பூக்கும். அது இண்டோர் பூ. அது நல்ல பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி பாலினேட்டர் பிளான்ட்ஸ்க்கெலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெரினியல் பிளான்ட். வருஷம் வின்டர் வந்தால் காஞ்சிரும், அப்புறம் திருப்பியும் ஸ்ப்ரிங்கில் வந்து வளர ஆரம்பிக்கும். பூ பூத்ததுக்கப்புறம் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இது வந்து கிளாடியோலஸ் பிளான்ட் எல்லாத்துக்கும் தெரியும், ஊரில் கூட இருக்கும். ஸோ அதோட பல்பு அது வந்து இங்கே சம்மர் பல்ப். ஸோ சம்மரில், அதாவது ஸ்ப்ரிங் தொடக்கத்தில் நட்டு வச்சோம் அப்படின்னா சம்மரில் வந்து பூக்கும் அது. அதுக்கப்புறம் இது ஒரு பிளான்ட்டு, இதுவும் ஸ்பைரியா தான். மேலே பார்த்தீங்களா ஸ்பைரியா, ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்பைரியா காமிச்சிருப்பான்ல, அதே மாதிரியே இது ஒரு வெரைட்டி. இதுவும் கிளியரன்ஸில் இருந்தது, ஸோ அதனால இது வாங்கினேன். அப்புறம் இங்கே மோஸ்ட்டாக வந்துட்டு நிறைய பாட்டில் ஃபுல்லாக போன்சாய் அந்த இதுக்கெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறது தான் இருக்கும். இது வந்துட்டு இது என்ன பிளான்ட்டு, டெல்ஃபீனியம் அப்படின்னு ஒரு பிளான்ட்டு. அதாவது ஒரு ஸ்டாக் மாதிரி வந்துட்டு குட்டி குட்டியாக பூக்கள் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ப்ளூ கலரில் பூக்கும். இது வந்துட்டு டெல்ஃபீனியம் வெரைட்டி. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஏற்கனவே ஒரு குச்சி வந்திருந்தது, பட் ரொம்ப காற்றடிச்சதில் உடஞ்சிருச்சு. ஸோ அது பூக்கலை இந்த வருஷம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேர்ன் வெரைட்டி. மேலே பார்த்தீங்களா அதே ஃபேர்ன். இது இங்கே ஒரு ஃபேர்னை வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இது ஒரு பல்ப் வெரைட்டி. மேலே பார்த்த ஹயாசின்த் பல்ப்லே இது ஒரு பல்பு, அதுவும் இங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து ஃபோர்மியம் அப்படின்னு ஒரு பிளான்ட்டு. நான் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்டாக இருக்கிறதுனால நிறைய டிசைன்ஸ்லாம் இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுவோம். கமர்ஷியல் டிசைன்ஸில், பப்ளிக் ரிலாம் டிசைன்ஸ்லாம் இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுவோம். இது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இது ரிமூவ் பண்ண போகிறேன், யாருக்காவது வேணும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து ஒரு கட்டிங் ஷேர் பண்ணாங்க, அது எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறம் இது வந்து ஒரு ஆலிவீரா பிளான்ட்டு. இதுவும் வந்து அவுட்டோர் ஆலிவீரா பிளான்ட்டு. நம்ம ஊரில் இருக்கிற ஆலிவீராலாம் இந்த ஊர் கோல்டுக்கு தாங்காது, பட் ஆனால் இந்த ஆலிவீரா வந்து நல்லா தாங்கும். ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சப்போ கூட எதுவுமே ஆகலை. இது வந்து நான் கேக்டஸ் சொசைட்டின்னு ஒரு இது இருக்குது, சொசைட்டி இருக்குது, பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்குன்னே ஒரு சொசைட்டியெல்லாம் இருக்குது இங்கே. ஸோ அங்கே நான் அட்டென்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து எனக்கு இது ஷேர் பண்ணாங்க கட்டிங். ஸோ அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. அண்ட் இதில் வந்து ஃபார்சித்தியா வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட்டு. ஃபார்சித்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஷ்ரப் பிளான்ட். ஃபுல்லாக எல்லோ கலரில் பூ பூக்கும் ஸ்ப்ரிங் டைமில். அதை வந்து ஹெட்ஜிங் பிளான்ட்டாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங் பிளான்ட்னால் வேலி ஓரமாக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பிளான்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் எப்படி கார்டன்லாம் வந்துட்டு சைட்ஸில் வேலியெல்லாம், அதாவது பார்டர்ஸ்லாம் பிளான்ட் யூஸ் பண்ணி அதை ஹெட்ஜிங்காக ட்ரிம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த பிளான்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் போன்சை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதே பிளான்ட்டு தான் இதுவும், ஆனால் இது வந்து 2 years old. நேற்று தான் நான் கட் பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப இவ்வளோ ஹைட்டுக்கு இருந்தது, இந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்தது. ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண குச்சியெல்லாம் நட்டு வச்சுருக்கேன், வருமானு பார்ப்போம். அண்ட் இதுவும் போன்சை பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து ரூட்டை திருப்பி ஷூட்ஸ்லாம் வரும். அண்ட் இது வந்து ப்ளூபெர்ரி பிளான்ட். இது வருதா இல்லையானே தெரில, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் இயர். ப்ளூபெர்ரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் சீட்ஸ்லாம் போட்டிருக்கேன், மேரிகோல்டு சீட்ஸ்லாம் போட்டிருக்கேன். பாட் மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு நேம் வந்து பாட் மேரிகோல்டு. எக்ஸாக்டாக இன்னொரு நேம் தெரில, 2 நேம் இருக்குது. பாட் மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு நேமும் இருக்குது அதுக்கு. ஸோ அந்த பிளான்ட். அண்ட் இது வந்துட்டு அகெயின் இதுதான் லோனிசெரா நெட்டிடா தான். இதுவும் வந்து போன்சை பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். அகெயின் இதுவும் போன்சை பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன், லோனிசெரா நெட்டிடா. அப்புறம் இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி பிளான்ட். அப்புறம் இது வந்து பியோனி. இது என்னன்னே தெரில, பியோனி கிழங்கு வாங்கி வச்சேன், இது பூக்கவே மாட்டேங்குது. லாஸ்ட் இயர் தான் சரி ஃபஸ்ட் இயர் பூக்காது, இந்த வருஷம் பூக்குன்னு பார்த்தேன். இந்த வருஷமும் என்னன்னு தெரில, பட்டு வந்தது அப்படியே கருகிருச்சு. மேபி கிரவுண்டில் வச்சா தான் வருமோ என்னமோ தெரில. அண்டு
இது வந்துட்டு ஒரு லில்லி வெரைட்டி, பிளாக் கலர் லில்லி, சீக்ரெட் கிஸ்ஸோ சம்திங், சீக்ரெட் கிஸ் தான் அந்த வெரைட்டி. இதுவும் ஒரு லில்லி வெரைட்டி தான், எல்லோ கலர். இது 2 years முன்னாடி பிளான் பண்ணது. இது வந்து ஹானஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட்டு, இல்லை ஹானஸ்டி இல்லை, லிட்டில் லயன் அப்படின்னு ஒரு பிளான்ட், எல்லோ கலரில் குட்டி குட்டியாக சன்ஃப்ளவர் மாதிரி பூக்கும் அந்த பிளான்ட். இது பெரினியல் வெரைட்டி. இது வருஷம் காஞ்சிட்டு திருப்பி வரும் அந்த வெரைட்டி. அப்புறம் இதுவும் வந்து ஒரு பியோனி தான், டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் பியோனி. இதுவுமே பூக்கல, என்னன்னு தெரில. நீட் டு ஃபிகர் அவுட் வாட்ஸ் ராங். பட்ஸ் வச்சுது ஆக்சுவலாக, அது ஆனால் காஞ்சிருச்சு. மேபி வெதர் கண்டிஷன்ஸ்னாலையா என்னன்னு தெரியல. ஸோ அதான். அப்புறம் இது வந்து பில்லு மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஐயோ நேம் மறந்துருச்சு திரும்பவும். இதோட நேம் வந்து ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெட் கலரில் டியூபாக ஃப்ளவர் வரும். நம்ம ஊரில் அந்த மாலையிலலாம் ஒரு பூ வச்சு கட்டுவாங்கள்ல, வாசமாக இருக்குமே, அந்த மாதிரி இது வந்து ஒரு பூக்கும், குட்டி குட்டியாக ரெட் கலரில் அழகாக இருக்கும். க்ரோகாஸ்மியா, இதோட நேம் வந்து க்ரோகாஸ்மியா. இது சம்மர் ப்ளூமிங் பிளான்ட் தான் இது. ஸோ இனிமேல் தான் பூக்கும். அடுத்து வந்து இதுவும் ஸ்பைரியா ஸ்னோ மவுண்ட் இதோட நேம். சூப்பராக பூக்கும். இதுவுமே வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் இருந்தது. மேட்டர் என்னென்னா வந்து இது சின்ன பாட்டில் இருக்குது இப்போது. இதோ நேற்று தான் கட் பண்ணி இங்கே போட்டு வச்சுருக்கேன், மூடாக்கு மாதிரி. இது சின்ன பாட் ஆகிடுச்சு இதுக்கு இப்போது. ஆக்சுவலாக இது பெரிய பாட்டு தான், பட் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப பெருசாக போனதுனால இப்போ இது சின்னதாகிடுச்சு. ஸோ தண்ணி வந்து 2 நாளைக்கு ஒருக்க ஊற்றுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக வளர்ந்து இப்படி ரொம்ப புஷ்ஷியாக இருந்தது. ஸோ அதனால் நல்லா கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து ஸ்ட்ராபெரி, 2 years முன்னாடி பிளான் பண்ணது. லாஸ்ட் இயர் கொஞ்சம், ஃபஸ்ட் இயர் வந்துட்டு நல்லாவே வந்தது, செகண்ட் இயர் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்தது. இந்த இயர் வருமானே தெரில, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்பேஸ் இல்லாதனால திருப்பி இந்த வருஷம் புதுசாக ஸ்ட்ராபெரி வாங்கலை. ஸோ இதுதான் திரும்பியும் வந்து அந்த ஹார்ஸ் செஸ்னட் பிளான்ட்டு. நான் வெளியில் போகும்போது காமிக்கிறேன் அந்த மரத்தை. இதுவும் திருப்பியும் அணில் தான் வந்து போட்டு வச்சுருக்கோம். இது வந்து டேஃபோடில் பூத்து முடிச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ பூத்து முடித்ததுக்கப்புறம் சம்மர் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில். அதுக்கப்புறம் காஞ்சிட்டு பாட் எம்டி ஆகிடும். திருப்பி ஸ்ப்ரிங் வந்தோடனே திரும்பியும் பூக்கள் வரும் டேஃபோடில். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்து நிறையா லார்ச் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த லார்ச் எல்லாமே வந்துட்டு போன்சாய் பண்ணுறதுக்காக தான், போன்சாய் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் வந்து கொட்டானியாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, போன்சாய் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன் எல்லாமே. இது வந்துட்டு ஃபாஸ்டியா சம்திங் இந்த பிளான்ட்டோட நேம். எவர்க்ரீன் பிளான்ட் இது. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளான்ட்டாக யூஸ் பண்ணலாம், நல்லா அழகாக இருக்கும். பப்பாளி பழம் இலை மாதிரி இருக்கும், பப்பாளி செடியோட இலை மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எவர்க்ரீன் பிளான்ட், நல்ல கார்டனுக்கு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு செலெக்ஷன். ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டும் கூட. அண்ட் இது வந்துட்டு கட்டிங். ஆக்சுவலாக நம்மளோட செரி பிளாசம் இருக்குல்ல, அந்த இதோட கட்டிங்ஸ் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். சில கட்டிங்ஸ் வந்து வந்திருக்கு, சில இது வந்து காஞ்சிருக்கு, பார்ப்போம். இதுதான் இங்கே இருக்க கார்டன். ஆக்சுவலாக இந்த பிளான்ஸ் எல்லாமே மேலே தான் இருந்தது. டியூலிப் வந்து இந்த வருஷம் நட்டு வச்சதுனால இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே வச்சுட்டேன். அடுத்தது வந்து நம்மளுடைய விஸ்டேரியா பற்றி ஃபுல் வீடியோ நான் போட்டிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். யூகேயில் எஸ்பெஷலி ஓன் ஹவுஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா விஸ்டேரியாவை கண்டிப்பாக வளர்த்துங்க. இப்போ தான் விஸ்டேரியாவோட சீசன். இது வந்து என்னன்னு தெரியல, பூக்கல இந்த வருஷம். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் பூக்கலாம், இல்லை கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பூக்கும். பிகாஸ் இந்த வருஷம் பூக்கலினா அதோட எனர்ஜி வந்து அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ரொலிஃபிக்காக பூக்கலாம். இது விஸ்டேரியா வாங்கும் போது வந்து கண்டிப்பாக பூக்களோடு இருக்க மாதிரி வாங்குங்க. ஏன்னா அதில் இருக்க லேபிளில் வந்து ஒரு வெரைட்டி இருக்கும், ஆனால் அது பூக்கும் போது வேறு வெரைட்டி இருக்கும். இல்லை சில விஸ்டேரியா வந்து சீட் க்ரோனாக இருக்கும், அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பூக்கும். விஸ்டேரியா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரியலி எக்ஸ்பென்சிவ். சின்ன பிளான்ட்டே வந்து 10 poundsக்கு மேலே தான் இருக்கும், அதாவது 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இதுவே வந்துட்டு 3000 ரூபாய்க்கு வாங்கினது.
என்னோடய கார்டன்லேயே இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளான்ட்டு. 30 poundsக்கு வாங்கினது இது. ஸோ இது வந்து பூக்களோடயே இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஆனால் டெஸ்கோ அந்த மாதிரி சின்ன சின்ன சப்ளை செயின் மார்க்கெட்டில் ஷாப்ஸ்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் பூக்கள்லாம் இருக்காது. பட் நீங்கள் இது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூக்களோடு வாங்குங்க. அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக அது பூக்குதுன்னு தெரியும், என்ன கலரில் பூக்குது. ஏன்னா விஸ்டேரியாலே நிறையா இருக்குது. அமித்திஸ்ட் ஃபால், அதுக்கப்புறம் சைனான்சஸ், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அமெரிக்கன் வெரைட்டி, சைனீஸ் வெரைட்டிலாம் இருக்குது. சைனீஸ் வெரைட்டி வந்துட்டு நல்ல லாங்கான ஃப்ளவர்ஸ் வரும். அமித்திஸ்ட் ஃபால் அந்த மாதிரி அமெரிக்கன் வெரைட்டிஸ்லாம் வந்து ஷார்ட்டாக தான் வரும். அது அவ்வளோவா ஒன்றும் அழகாக இருக்காது. ஐ மீன் எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் லாங் வெரைட்டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்கள் ஒரு 2 streets தள்ளி ஒரு இடத்துல வந்து பெரிய விஸ்டேரியா இருக்குது. அது வந்து நான் கண்டிப்பாக அது இப்போ தான் பட் ஸ்டேஜில் இருக்குது. பூக்க ஆரம்பித்தோன்னே நான் கண்டிப்பாக அது வீடியோவில் கொடுக்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த இடம் பேரே விஸ்டேரியா கார்டன்ஸ் தான். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ சொந்த வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஸ்டேரியா வாங்கி வளர்த்துங்க. எய்தர் உங்களுக்கு வந்து பெர்கோலா, ஆர்ச்சஸ், அப்புறம் கெசிபோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபென்ஸ், அதில் கூட நீங்கள் இதை கொடி மாதிரி இது பண்ணி வளர்க்கலாம். இல்லை இந்த மாதிரி பிளெயினாக வால் இருக்குது, சவுத் ஃபேஸிங் வால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் கூட நீங்கள் வந்து இது பண்ணி வளர்க்கலாம், கிளைம் பண்ணி வளர்க்கலாம். நான் ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால, நான் மூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் ட்ரீ மாதிரி, அதாவது ஸ்டாண்டர்ட் ட்ரீ மாதிரி வளர்க்குறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் ட்ரீங்கிறது இந்த மாதிரி கீழே இருந்து எதுவுமே இருக்காது, இங்கே போனோன்னையும் பிரான்ச்சஸாக இருக்கும். ஸோ இதை ட்ரிம் பண்ணி விட்டு நல்லா மரம் மாதிரியே, குட்டியாக மரம் மாதிரியே வளர்க்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இந்த மாதிரி இதுலேருந்தெல்லாம் ஃபுல்லாக பூக்களாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பாட்டில் வைக்கும் போது ஈஸியாக நம்ம ரீலொக்கேட் பண்ணும் போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி. பட் நீங்கள் ஓன் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா விஸ்டேரியா வந்துட்டு அந்த ஹவுஸ்க்கே வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அதாவது விஸ்டேரியா வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் திரும்பி ரீசேல் பண்ணும்போது விஸ்டேரியா பிளான்ட் வந்து என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இன்னும் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து வெளியில் போயிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹார்ஸ் செஸ்னட் பிளான்ட், அதுக்கப்புறம் வெளியிலையும் எனக்கு ஒரு கார்டன் இருக்குது, அதுவும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து வெளியில் போகிற வழி. இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கார்டன். ஸோ இதுதான் அந்த ஹார்ஸ் செஸ்னட் ட்ரீ. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எப்படியும் ஒரு 100 years ஓல்டு இருக்கும் இந்த ட்ரீ. ரொம்ப பெரிய ட்ரீ. நிறைய பிளான்ட்ஸ், நிறைய பேர்ட்ஸ். இங்கே வந்து புறா இருக்கும், உட் பீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இதில் இருக்கும். அணில் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இதில் பேட் ஹவுஸ் கூட இருக்கும். அதாவது பேட்டுக்கு, வவ்வாலுக்கு வந்து நெஸ்டிங் பாக்ஸ் கூட இந்த மரத்தில் வச்சுருப்பாங்க. அது அப்பப்போ வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வைப்பாங்க சம்மரில். ஸோ அந்த மாதிரி 2 ட்ரீ இருக்குது ஆக்சுவலாக இங்கே. அண்ட் தென் இது வந்து கன்சர்வேஷன் ஏரியா. இங்கே நான் இருக்கிற ஏரியா வந்து கன்சர்வேஷன் ஏரியா. ஸோ கன்சர்வேஷன் ஏரியாவில் இருக்கும்போது நீங்கள் எந்த மரத்தையுமே வெட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் ஆக்சுவலாக ஒரு மரத்தை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்தை கூட கொஞ்சம் ட்ரிம் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன். அப்போ கூட அவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த யூகேயில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இருக்குது. ஒரு மரம் கூட நீங்கள் வந்து எதுவும் கட் பண்ண முடியாது. இங்கே ஸ்ட்ரீட் ட்ரீஸ் கூட ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி அசால்ட்டாக இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி கன்சர்வேஷன் ஏரியா அப்படிங்கும் போது நீங்கள் இந்த விண்டோஸில் இருக்க கலர் கூட மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் ஏதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டியில் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் பெர்மிஷன், பிளானிங் அத்தாரிட்டியில் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது பில்டிங்கோடைய கலர், விண்டோ மாடல் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிளானிங் அத்தாரிட்டியில் வந்து பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத ட்ரீஸ் வந்து, அதாவது இந்த பிரான்ச்சஸ் போய் அங்கே இடிக்குது, ரூஃபில் வந்து இடிக்குது, அந்த மாதிரினா கூட நீங்கள் கவுன்சிலில் வந்து பெர்மிஷன் வாங்கி தான் அவங்க தான் வந்து கட் பண்ணுவாங்க. நம்மளேலாம் கட் பண்ண முடியாது, அவங்களே வந்து அதை கட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நான் பண்ண கார்டன்.
இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஓக் ட்ரீ. இங்கே ரொம்ப ப்ளைனாக இருந்தது இந்த இடம். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக ப்ளைனாக இருந்தது. இதை வந்து நான் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக குப்பை அது இதுன்னு இருந்தது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் ஃபுல் வீடியோவில் அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ஃபுல்லாக குப்பையாக இருந்தது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் வந்து இதில் வந்து வைல்ட் ஃப்ளவர் சீட்ஸ் தூவிருந்தேன். ப்ராபப்ளி அந்த சீட்ஸ் வந்து பவுண்ட் ஷாப் அந்த மாதிரி ரொம்ப லோக்கலான பிராண்டில் வாங்கினதுனால ஒரு சில இது தான் பூத்துச்சு. ஆனால் ஃபுல்லாக பூக்கலை. ஐ மீன் ஃபுல்லாக எல்லா சீடுமே அதில் வந்து இதாகலை. அதுவும் இல்லாமல் மேபி இந்த சாயில் வந்துட்டு நல்ல சாயிலாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தான் வளர்ந்தது. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு நான் பிளான்ட்டாகவே பிளான் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பிளான்ட்டாகவே அந்த குரூப் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸ்புக் குரூப், அதுலேருந்து பிளான் பண்ணி இங்கேருந்து இது பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் டேண்டிலியான் இருக்குது. நம்ம நிறையா பார்த்துருப்போம் இந்த டேண்டிலியான் ஊதுறதெல்லாம். ஸோ மேபி நம்ம ஊதி பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் ஒரு விஷ் நினச்சிக்கோங்க. ஸோ டேண்டிலியான் வந்து நம்ம எதாவது ஒன்று நினச்சிட்டு அதை ஊதணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ நீங்கள் எதாவது விஷ் நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு பதில் இதை ஊதுறேன். ஓகே, ஊதிடலாம். ஃபோக்கஸ் ஆச்சான்னு தெரில, பட் ஊதிட்டேன். ஸோ யா, அதான் இப்போ வந்து இந்த வருஷம் வந்துட்டு நான் என்கிட்ட தேவையில்லாத பிளான்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்க பிளான்ஸ், தேவையில்லாத பிளான்ஸ் இல்லை எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்க பிளான்ஸ், அதுக்கப்புறம் இந்த குரூப் மூலிமா ஃப்ரீ பிளான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இதில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து டோட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்பிள் கலரில் பூ பூக்கும். இது பூத்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஃபர்கெட் மீ நாட். இந்த பிளான்ட் வந்துட்டு ஆக்சுவலாக சாப்பிட்லாம். இந்த ஃப்ளவர்ஸை ஒரு ஹர்ப் பிளான்ட் மாதிரி தான் இது. ஸோ இந்த பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இதோட நேம்லாம் எனக்கு தெரில. இதெல்லாம் கொஞ்சம் இங்கே இருக்க லோக்கல் பிளான்ட்ஸ், ஐ மீன் நேட்டிவ் பிளான்ட்ஸ். இது வந்து டேண்டிலியான். அஃப்கோர்ஸ் இப்போது நம்ம இது ஊதுனோல அதோட சீட்ஸ், இதோட சீட்ஸ் தான் அது. அப்புறம் இது ப்ரிம்ரோஸ், அதுக்கப்புறம் நிறையா சீட்ஸ்லாம் போட்டிருக்கேன். இதுவும் க்ரோகாஸ்மியா நான் வச்சுருந்ததில் கொஞ்சம் எடுத்து இதில் வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரிம்ரோஸ், அந்த மாதிரி நிறையா பிளான்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. சம்மர் வர வர இன்னும் இதில் நிறையா பூக்கள் எல்லாம் பூக்கும். ஸோ யா, அதான் ஃபஸ்ட் இயர் வந்து இது வளரல. அப்புறம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்போஸ்ட் அதெல்லாம் போட்டு பிளான்ட்டாகவே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கார்டன், என்னோட சின்ன கார்டன். இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஏன்னா நாங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரில் நிறைய அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ட்ரீஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் டிசைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரீ பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ட்ரீ பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீ பிட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு வைல்ட் ஃப்ளவர் மெடோவாக அந்த மாதிரி மாற்றலாம். வைல்ட் ஃப்ளவர் மெடோ அப்படிங்கிறது எதுக்குன்னா பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வைல்ட் ஃப்ளவர் மெடோவாக மாற்றணும். அப்படின்னா இந்த எம்டிஆர் இருக்க ஸ்பேஸை வந்து இந்த மாதிரி மாற்றினா எப்படியெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் பண்ண ஸ்பேஸ் தான் இது. ஸோ நல்லா த்ரைவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் யா, இதுதான். ஸோ இங்கே பாருங்கள் நிறையா பட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த பிளான்ட்டில். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளான்ட்ஸ் இதில் இங்கேயும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னொரு கார்டன், தேர்ட் கார்டன். உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குதான்னு தெரில, ஒரு பேர்டோடைய சவுண்டு கேட்குதா? இதோ இப்போது கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதோ இப்போ கேட்குது. ஸோ இது வந்து பிளாக் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபோனில் எப்படி கேட்குதுன்னு தெரில, பட் ஆனால் நேச்சுரலாக இருக்கும்போது, ஐ மீன் நார்மலாக கேட்கும்போது நல்லா அந்த சவுண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நேச்சருடைய பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி நம்ம பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறது, நிறைய ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்கிறது, அது எல்லாமே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சம்மரில் திருப்பி இதே மாதிரி ஒரு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நடுவில் சின்னதாக இந்த ரோசஸ்லாம் பூக்கும் போது நிறையா வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ்.